ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஒரு கேம் பிளே. ரிவேஞ்சு செம்மையாக கொடுத்துருப்பேன், ஆனால் லாஸ்ட்டில் ஒரு பல்ப் வாங்கியிருக்கேன். அது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நானே அப்படியே வின் பண்ணிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் வேறு ஒன்று கிடச்சதா, அதனால் அதை அப்படியே கண்டென்ட்டாக எடுத்து போட்டேன். இப்போ ஒரு ரெசட்டிகள் வச்சு 50 டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் பற்றி M10 வச்சு வந்துடுவேன். வரும்போதே அவன் M10 வச்சு தான் வந்துருக்கான். நெக்ஸ்ட்டு M10ல் வந்து எனக்கு நான் புதுசாக இடமே அவன் மேலே புல்லட்டே போடல. அதுக்கப்புறம் க்ளோவாகிட்டே போட முடியல, சூனியா வேறு வந்துச்சு. அதனால அவுட் ஆகிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது அவுட் ஆகிட்டேன். இதில் எனக்கு செம்ம ஒரு டவுட் இருக்குது கைஸ். என்னதுன்னா, இவன் செம்மையை ஹெட்ஷாட் அடிக்கிறான், ஆனால் வெறும் பிராஞ்சு. எனக்கு தெரிஞ்சு வேறு ஐடியா வச்சுட்டு வந்திருக்கான் ஏமாத்தது. இப்போ பாருங்கள், திருப்பும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். அவன் வரது தெரிஞ்சுட்டு கரெக்டாக M10 வச்சுக்கிட்டான்னா செம்மையை ஹெட்ஷாட் அடிச்சான். 2 வாட்டி வின் பண்ணிட்டான் அவனே. 2 வாட்டி வின் பண்ணதுனால எனக்கும் கொஞ்சம் இதாகிடுச்சு. 2 வாட்டி வின் பண்ணிட்டானே, கொஞ்சோண்டு இது ஒரு மாதிரி வின் பண்ணுவோமா மாட்டோமான ஒரு இது வந்துடுச்சு. அதுக்கப்புறமா மேக் 7 என்ன தான் பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க கன்ஸு. நான் மேக் 7 எடுத்தேன். இப்போ பாருங்கள், திரும்ப அவங்க காலி பண்ணுறாங்க. எப்படின்னா தெரியல, திரும்ப ஒரு ஹெட்ஷாட் வச்சு காலி பண்ணுறாங்க. எப்படி தான் அடிக்கணும்னு தெரியல. செம்மையாக ஹெட்ஷாட்டை ட்ராக் பண்ணுறான். எப்படி ஹெட்ஷாட்டில் ட்ராக் பண்ணுறானே தெரில. எனக்கு மட்டும் ஹெட்ஷாட் ட்ராகே பண்ண வர மாட்டேங்குது. சுட்டெல்லாம் ப்ராக்டிஸ் எடுக்கிறான். இப்போ அவனை 3 வின் பண்ண விட்டேன்னா, இதுக்கப்புறமா வின் பண்ண விட்டா இதாக இருந்துன்னு சொல்லிட்டு 3லேருந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் அடிச்சிடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டேன். ஒரு பாயிண்டில் அவன் ஏதோ பண்ணி ஹெட்ஷாட் வச்சு வின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க காமிக்கிறேன். ஏற்கனவே நான் விளையாண்ட கேம் பிளேவை தான் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஏற்கனவே விளையாண்ட அந்த ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுல வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ஓகேவா? இப்போவும் அவனை அடிச்சிருவான். எனக்கு டபுள் பேரலில் வராதுன்னு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எப்படியோ அடிச்சிருவேன். அழுத்தி பிடிச்சாவது அடிச்சிருவேன். அதுக்கப்புறமா திருப்பவும் டபுள் பேரலில் தான் எனக்கு அவன் எடுத்த டபுள் பேரல் கன்று எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சு. டபுள் பேரல்லாம் M1887 அந்த கன்று டபுள் பேரல். ஆக்சுவலி அது பேர் வேறு, அதனால நான் அழைச்ச கன்று டபுள் பேரல் மாதிரியே இருக்கிறதுனால டபுள் பேரல். இப்போ பாருங்க, இந்த சைட் மெடிக்கிட்ட போட்டு அந்த சைட் போவாங்க. ஆக்சுவலி மெடிக்கிட் போடுற டைம்லேயே ரீலோட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் அடிச்சிருக்கலாம். எப்படினாலும் அடிச்சிருவேன்னு ஹெட்ஷாட் அவனுக்கு கொஞ்சோண்டு ஒரு ஹெட்ஷாட் இருந்தது. கொஞ்சோண்டு ஹெட்ஷாட் இருந்தது. பாருங்க, செம்மையாக ஹெட்ஷாட் அடிச்சாங்க. பார்த்தா அது க்ளோவெல்லாம் போட்டு வெறுத்துட்டான். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இந்த மேட்ச்சில் 4 போயிட்டோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவுட் ஆகிடுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் என் சான்ஸில் M10 எடுத்தேன். சரி, M10 வச்சு அழுத்தி பிடிச்சிடலான்னு சொல்லி எடுத்தேன். அதுக்கப்புறமா போயிட்டு அப்படியே இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சைட் போகணும்னா அவனுக்கு வந்து தெரியாது, நான் சைடு தான் வருவேன். அடுத்த மேட்ச்சில் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சைடே வருவான் பாருங்கள். இல்லை, இவன் இல்லை, அது வேறு யாரோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, வேறு யாரும். இப்போ M10ல் போய் ஒரு அழுத்துவான் பாருங்கள். வேணும்னே ஜம்ப் பண்ணி தலையை காமிச்சிட்டான். அவனே தலையை காமிச்சிட்டான். நான் அடியில் அவனே தலையை காமிச்சிட்டான். சரி, தலையை காமிச்சா சும்மா விடுவான்னு சொல்லி அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ புதுசாக அந்த ஹைப்பர் புக்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்திருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டில் அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஏதோ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அந்த கேரக்டர் எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் நான் அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் கன்ஃபார்ம் வாங்கிடுவேன். ஓகே, அந்த கேரக்டர் வச்சு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி இது போடுறேன். இவன் கரெக்டாக இங்கே வருவாங்க. நான் ஏறி போய் அடிப்பேன். இருந்தாலும் அவன் அடிச்சிருவேன். இல்லை, நான் தான் அடிச்சுனா 2 கிலோவாலையும் போட்டுருவேன் சும்மா கடுப்பேற்ற. அதுக்கப்புறமா இப்போ தான் செம்மையாக ஹெட்ஷாட் அடிக்க வந்தாங்க. செம்மையாக வச்சு செய்வான்னு
இந்த மேட்ச்சில் வந்து அவன் எங்கே இருக்கானே தெரில. ஐ திங்க் ஸோ இந்த மேட்ச் அது இல்லை, நிறைய மேட்ச் விளையாண்டேன். அந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்க ஈவெண்ட் வந்திருக்குல்ல, அதுக்காக லோன் உல்ஃபா விளையாண்டு எடுத்துருவோன்னு சொல்லி லோன் உல்ஃபா விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ போகிறேன்னா எதுக்கு போய் செவுத்தில் முட்டினேன்னு தெரில. இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? இந்த மேட்ச் தான், இதே மேட்ச் தான். அவன் எங்கே இருக்கிறான்? ஓ இது இல்லை. இப்போ அவன் எப்படி வளர்த்துவானே தெரியாம செம்மையாக வச்சுருவான். அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்து அவன் வளர்த்திடுவான். அதான் கடுப்பே கைஸ். பாருங்க, வின் பண்ணிட்டு பூயாத்துன்னு போயிட்டான். ஸோ பாய் பாய். அவ்வளோதான் இந்த வீடியோ, ஷார்ட் வீடியோ தான். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.